என்ன? இப்ப எதுவும் கூடாது. எனக்கு புரியல. இல்லங்க, நம்ம ஒன்னா இருக்க முடியாது. ஏன்? இல்லங்க, இந்த வீட்ல நம்ம முறைப்படி கல்யாணம் பண்ணிட்டு வாழ்ந்தா சாமி கிட்ட 48 நாள் விரதம் இருக்கேன்னு வேண்டி இருக்கேன். ஏய், யார கேட்டு விரதம்லாம் இருக்கணும்னு முடிவு பண்ண? நான் யார கேட்கணும்? ஏன் விரதம்? நான் தான் முடிவு பண்ணுவேன். ஏய், புருஷன் பொண்டாட்டியா வாழணும்னு முடிவு பண்ணிட்டா இப்படிலாம் இருக்கிறதுக்கு முன்னாடி புருஷன் கிட்ட முதல்ல கன்சல்ட் பண்ணணும். இங்க பாரு, இதெல்லாம் எனக்கு சரி வராது. சாமி எல்லாம் ஒண்ணும் கோச்சுக்காது. நம்ம என்ன இது சாமி விஷயம்னு சொல்ற? இத புரிஞ்சுக்காம இருங்க. என்னங்க? என்ன? போங்க. நீங்க வேணா கட்டல்ல படுத்துக்கிறீங்களா? நான் வெளியே போய் படுத்துக்கிறேன். இனி யாரு எங்க படுத்தா என்ன? நான் தெருவிலே படுத்துக்கிறேன். இந்தா. அது எப்படிங்க? 48 நாள் விரதமா? பாத்து தம்பி, அதுக்கப்புறம் விரதத்தை 96 நாளா மாத்திர போறான். டேய், சும்மாறா சொல்லிட்டேன். ஆனா உன் நிலைமை யாருக்கும் வரக்கூடாதுடா. இதுக்காக தான் நான் ஃபைட் பண்ணி ஹைஜாக் பண்ணி அத்தனை பேர்த்த பறக்க விட்டு கைகாலெல்லாம் அடி வாங்கி உனக்கு கல்யாணம் பண்ணி வச்சனா? இது தெரிஞ்சிருந்தா 48 நாள் கழிச்சு கல்யாணம் பண்ணி வச்சிருப்பேன். நீ வேஸ்ட் ப்ரோ. அங்க பார், அவனே சிரிக்கிறான். ஆனா ஒண்ணுடா, என் வாழ்க்கை மாதிரி இல்ல, உன் வாழ்க்கையாவது விளங்கிடும் நினைச்சேன். நல்லா விளங்குச்சு. இந்த குரலை நான் எங்கேயோ கேட்ட மாதிரி இருக்கேன். படிச்சு துரத்து விஜி, வெளியே போ. ஏய் வாங்கடா, நம்ம விஜயோட ரோமியோ வாங்க, இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கும். என்ன இன்னைக்கு இவ்வளவு என்டர்டைன்மெண்ட் கண்டினியூஸா இருக்கு? சகல இந்தாங்க காபி, சூடா இருக்கு, குடிங்க. எதுக்கு ப்ரோ இதெல்லாம்? என்ன சகல, நம்ம வீட்டுல இருக்கீங்க, விருந்தோம்பல் தமிழர் பாரம்பரியம் இல்லையா? குடிங்க. நீதானா ப்ரோ? ப்ரோ ப்ரோ காஃபிலாம் இருக்கட்டும், அந்த விஷயம் என்னாச்சு ப்ரோ? எந்த விஷயம் ப்ரோ? என்னையும் என் பொண்டாட்டியும் சேர்த்து வைக்கிறேன்னு சொன்னீங்களே, அதுக்கு ஏதாவது ஏற்பாடு பண்ணீங்களா ப்ரோ? பிரதர், ஐ எம் நாட் யுவர் அங்கிள், ஐ எம் யுவர் பிரதர். அதுக்காக ஹெல்ப் பண்ணாமலாம் இருக்க மாட்டேன், கவலைப்படாத. யோ சும்மா அப்படியே பாவமா மூஞ்சி வச்சுக்காத, சேர்த்து வைக்கிறேன்ட்டன்ல, குடி. ஓகே. இன்னும் ரெஸ்பான்ஸ் காணோம். வலியம்மா, அக்கா, கார்த்திக், கொஞ்சம் எல்லாரும் இங்க வாங்கல. ரெஸ்பான்ஸ் வந்துருச்சு, வாங்க. சீக்கிரம் வாங்க. என்ன பண்றா? அங்க பாருங்க காமெடிய. ஐயோ ஐயோ, செம்மையா இருக்குங்க. என்னடா இது? விஜி,
என்னன்னு கூப்பிடுவ நீ? மச்சான்ல? அத்தாச்சி அத்தாச்சி, ஃப்ளெக்ஸ் எப்படி? டேய் அல்டிமேட்டா இருக்குடா. என்ன அத்தாச்சி, இந்த ஃப்ளெக்ஸ் போதுமா இல்ல பெருசா தியேட்டர்ல எல்லாம் வைக்கிற மாதிரி வேணா சொல்லு. என் கை காசை போட்டு எவ்வளவு செலவானாலும் எவ்வளவு பெருசா வேணாலும் அடிக்கிறேன். அப்படிங்கிற? டேய் மொத்த சென்னை ஃபுல்லா போஸ்ட் ஓட்டுறோம்டா. என் பொறுமைக்கும் ஒரு எல்லை இருக்கு. அப்புறம் நான் சும்மா இருக்க மாட்டேன். ஓ, இந்த டைலாக் மாத்தவே மாட்டேங்கிறா. என்ன பண்ண போற? ஃப்ளெக்ஸ பாத்துட்டு அழ போறியா? இல்ல மாமா, அம்மாவும் பொண்ணும் பொட்டுக்கடலையில நாட்டு சக்கரை போட்டு சாப்பிடுவாங்க இல்ல? கரெக்டா சொன்னேன். அப்படியா? சரி போங்க போங்க, உள்ள போய் கதவை சாத்திக்கிட்டு சத்தம் இல்லாம சாப்பிட்டுக்கிட்டே ஆளுங்க. என்ன ப்ரோ? என்ன ப்ரோ என் பொண்டாட்டி இப்படி கலாயிருக்க? அது இப்படி கலாச்சாதான் ப்ரோ உங்களோட சேர்ந்து வாழ வருவாங்க.